இதில் அவங்க சொல்கிறாங்க சார், எனக்கு ஃபினான்ஷியலி என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் மனைவிக்கு நியாயமான பணத்தை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறீங்க, அதே லைஃப் ஸ்டைல் உங்கள் மனைவி வாழ்றோம். ஓகே, அந்த மனைவிக்கு நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற அளவுக்கு பணம் கொடுக்கலன்னா அது டொமஸ்டிக் வயலன்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா? குடும்ப வன்முறை சட்டப்படி உங்கள் மனைவிக்கு போதுமான பணத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அது குடும்ப வன்முறை சட்டப்படி குற்றம். சட்டத்தை இயற்ற விரும்பும் நீங்கள் எந்த சட்டத்தின் கண் வழியாகவாவது குற்றவாளியாக நிற்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? சார்ட் பண்ணுங்க சார், மன்னிப்பு கேளுங்க அவங்க கிட்ட, குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாம கூட நீங்க வலி ஏற்படுத்திருக்கலாம். நிறைய பேர் வேணும்னு கூட வலி ஏற்படுத்த மாட்டாங்க, தெரியாம கூட வலி ஏற்படுத்தியிருக்கலாம். அவங்க எப்படி பார்க்குறாங்க புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம். வாட் எவர் பி த ரீசன், நீங்கள் ப்ராப்பராக செட்டில் பண்ணுங்க, ப்ராப்பராக மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய மனைவியினுடைய ஒரு ஃபஸ்ட்டு உங்கள் மனைவி ஓட்ட வாங்குங்க சார்.